பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமப்புறங்களிலிருந்து கனிம வளங்கள் கேரள மாநிலத்திற்கு நாள்தோறும் கடத்தப்படுவதாக பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி நேதாஜி வீதி, குமாரபாளையம் வீதி உள்ளிட்ட பல்வேறு வார்டுகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஜெயராமனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் நாட்டிலேயே அதிக வரி வசூல் செய்கிற நகராட்சியாக பொள்ளாச்சி இருப்பதாகவும், சாலை, போக்குவரத்து, குடிநீர் என அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் துன்பத்தில் உள்ளதாகவும் கூறினார். பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி முழுவதும் தினசரி மக்களுடைய போக்குவரத்திற்காக 600 பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தன. பொள்ளாச்சி வட்டாரத்தில் இப்போது 350 பேருந்துகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்திலே பொள்ளாச்சி மக்கள் ஏராளமான துன்பம், துயரத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி சுற்றுவட்டார சாலைகள் எல்லாம் பேர்ந்து போய்விட்டது. ரோடுகள் எல்லாம் 500 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ரோடுகள் அனைத்தும் பேர்ந்து போய் விவசாயிகளுடைய போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அவல ஆட்சியிலிருந்து தமிழக மக்கள் விடுதலை அடைய வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.